2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கிகளில் டெபாசிட் செய்ய முடியவில்லை எனவும் அதற்கு மேல் டெபாசிட் செய்தால் வங்கிகளில் கணக்கு கேட்பதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திடீர் அறிவிப்பால் 500 ரூபா 1000 நோட்டு செல்லுபடி ஆகாதுங்கிற அறிவிப்பால் விவசாயிகள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். 2 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணால் எந்த கேள்வியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2,10,000 ரூபா எடுத்துகிட்டு போனாலோட நெல் விற்றுட்டு அல்லது கரும்பு பணம் விற்றுட்டு வர கரும்பாலையிலேருந்து வர பணத்தை எங்களுடைய சேமிப்பு கணக்கில் டெபாசிட் பண்ண போனால் இதுக்கு எந்த வகையில் இந்த பணம் வந்தது, அதுக்கான வருமானத்துக்கான என்ன வழிங்கிற அந்த இதை கேட்குறாங்க. விவசாயம் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் கிடையாது. இப்போ விவசாயத்துலேருந்து நெல்லோ இல்லை கரும்போ இல்லை நிலக்கடலையோ உளுந்தோ அல்லது வேறு பொருட்களை விற்றுட்டு போகும்போது ஒரு 10-12 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும். அந்த பணத்தை டெபாசிட் பண்ண போனால் எங்களுக்கு எந்த விதமான இந்த பணம் உங்களுக்கு வந்தது, எப்படி வருவாய் வந்துன்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மத்திய அரசாங்கமும் சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, இது சம்மந்தமாக வங்கிகளுக்கு எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறையும் கொடுக்காதனால விவசாயிகள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட கொண்டு போனாலும் டெபாசிட் செய்ய முடியல. டெபாசிட் செய்ய போனோம்னாக்கா அதுக்கு என்ன வழியில் வந்ததுன்னு கேட்குறாங்க. என்ன வழின்னு எங்களால் சொல்ல முடியும். விவசாயம் நாங்கள் நிலத்தோட பட்டா சிட்டா செராக்ஸ் தான் கொண்டு போக முடியும்.